ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்பயும் போல் டிஃபனுக்கு உப்புமா பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக நல்லா ஈஸியாக ஹெல்த்தியாக ரவா கிச்சடி பண்ணுங்கள். உப்புமாவா அப்படின்னு தெரிச்சு ஓடாமல் ரவா கிச்சடியை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் பண்ணலாம். ஸோ அந்த சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிச்சடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் இதில் கடுகு போட்டு பொரிச்சிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் கொஞ்சமாக முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் ஒரு 2 ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் இல்லை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததும் நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்கல அப்படின்னா பொடியாக கட் பண்ண இஞ்சியும் பொடியாக கட் பண்ண பூண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் போல் இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதும் இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய புதினா ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 4 பச்சை மிளகா 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த புதினா பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் நெக்ஸ்ட் இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கூடவே பீன்ஸ் பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது கூட பட்டாணி காலிஃப்ளவர் அப்படின்னு உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும். இந்த வெஜிடபிள்ஸ் தக்காளி எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா இந்த தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வரும். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ரவை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு வறுத்த ரவை எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் இந்த ரவையை நல்லா வறுத்து விட்டுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டு வரணும். நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதில் நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1 கப் ரவைக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த கிச்சடி கொஞ்சம் குலைவாக வந்தால் நல்லாயிருக்கும், அதனால் 3 கப் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரணும் அப்படின்னா நீங்கள் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இதில் பொடியாக கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் வரைக்கும் கைவிடாமல் இதே மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த ரவை நல்லா குக் ஆகி வந்துடும். நல்லா இந்த அளவுக்கு குக் ஆகி வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகி வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரவா கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே ப்ராசஸில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். எனக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி நல்லா குலைவாக கிடச்சிருச்சு. நீங்கள் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இதை சட்னி கூடயோ இல்லை சாம்பார் கூடயோ சர்வ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.